நாம் யாவரும் சங்கீதம் 9ஆம் சங்கீதத்தில் 10வது வசனத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். இன்னைக்கு இந்த வசனத்தை ஆழமாக விசுவாசியுங்கள். இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஏன் ஆண்டவரே உம்மை நம்பி இருப்பார்கள் அப்படின்னா, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை என்பதனாலே உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நல்ல கவனிங்க, உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள், ஆண்டவருடைய நாமத்தை யாரெல்லாம் உண்மையாக அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஃபாதர் பெர்க்மான்ஸ் கூட அவருடைய நாமத்தை பற்றி நிறைய பாட்டுகளை எழுதியிருக்கிறார். யெகோவா ஷம்மா, யெகோவா ஈரே அப்படின்னு, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். அதில் ஒவ்வொரு சரணமும் ஒவ்வொரு நாமத்தை சொல்லி அவர் பாடல்களை ஏற்றியிருக்கிறார். அதனால எல்லாருக்கும் அவருடைய நாமத்தை தெரியும். ஆனால் அந்த நாமத்தை வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகிறோமான்றதான் கேள்வி. நிறைய பேருக்கு யெகோவா ஈரேன்னா அதுக்கு அர்த்தம் கூட சிலருக்கு தெரியும், ஏன்னா பாட்டில் வருதில்லை, அதனால தெரியும். ஆனால் பாடல் வரிகளில் தானே இருக்கிறதே ஒழிய அது வாழ்க்கையில் யெகோவா ஈரையை நான் அனுபவித்திருக்கிறேனா, யெகோவா ஈரை என் வாழ்வில் கிரியை செய்கிறாரா, யெகோவா ஈரை என்கிற தேவனுடைய நாமத்தை நான் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறேனான்றத ஒரு பெரிய கேள்வி அங்கே ஒன்று என்ன செய்யுதுன்னா இருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டோடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்வதற்கான வசதி வாய்ப்புகள் நிறைய நமக்கு இருக்கு. ஆனால் ஆண்டோடைய நாமத்தை அறிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கிறான். உம்முடைய நாமம் என்னவென்று கேட்கிறான். அதே போல நீ நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலும் கூட உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கப்படுகிறது. அதற்கு அவருடைய நாமம் அதிசயம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் மோசே வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஓரே பர்வத தண்டையில் ஆடுகளை மேய்க்கும் போது கர்த்தர் அவனை சந்திக்கிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு முட்செடி நடுவில் ஆண்டவர் அக்கினி மூலமாக அவனுக்கு தன்னை காண்பிக்கிறார். அவன் அதை கிட்ட போய் பார்க்க விரும்புகிறான். அவனை நிற்க சொல்லி பாதரட்சைகளை கழற்றிவிட சொல்லி ஆண்டவர் அவனிடத்தில் பேசுகிறார். நான் உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புகிறேன், வா, என் ஜனங்களுடைய கஷ்டங்களை நான் பார்த்துருக்கிறேன், ஆலோட்டிகள் நிமித்தமாக அவன் படுகிற பாடுகளையும் வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன், அவர்களை மீட்டு கானான் தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்க நான் சித்தம் கொண்டேன், எனவே எகிப்துக்கு உன்னை அனுப்புகிறேன், வா என்று அவனை கூப்பிட்டார். முதலாவது அவன் சொன்ன பதில், நான் அதற்கு எம்மாத்திரம் நான் தகுதி இல்லை என்று சொல்லுகிறான். ஆண்டவரோ, இந்த நீ ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற இந்த இடத்தில் நீ தேவனை ஆராதனை செய்வீர்கள், இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்து இங்கே நீங்கள் ஆராதனை செய்வீர்கள் என்று ஆண்டவர் அடையாளம் சொல்லுகிறார். ஆனால் அவனோ, ஆண்டவரே, அவர்களை நம்ப மாட்டார்கள், இஸ்ரவேல் ஜனங்களை நம்ப மாட்டார்கள், அவர்கள் உம்முடைய நாமம் என்னவென்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த நாமம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயினுடைய சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக. இந்த நாமம் ரொம்ப நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கா? ஒரு புதிய பெயர் போல நமக்கு தெரிகிறது. இது ஒரு பெயர் போலவே நமக்கு தெரியாது போல இருக்கும். ஆனால் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை அவனுக்கு அறிவிக்கிறார். இருக்கிறவராக இருக்கிறேன். இருக்கிறவர், இருக்கிறவர், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இது தொடர்ந்தியட்சியான வார்த்தை. ஆண்டவர் இருக்கிறவர் என்று தன்னுடைய நாமத்தை அறிக்கையிடுகிறார். பொதுவாக நம்ம யாரை கேட்டாலும் உன் பேர் என்னன்னு கேட்போம். புதுசாக பார்த்த உடனே பேர் என்ன, வாட்ஸ் யுவர் நேம் என்று கேட்பது நம்முடைய வழக்கம். ஆண்டவர்கிட்டயே வாட்ஸ் யுவர் நேம்னு கேட்ட ஒரு ஆள் மோசேக்கு ஆண்டவர் என் பேரையே நீ கேட்குறியா அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை, அவர் பேரை சொன்னார்.
பொதுவாக பெயரை கேட்கறதே சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் தன்னுடைய பெயரை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஆண்டவர் ஒன்றும் கோவப்படலை. மோசேக்கு தன் பெயரை ஆண்டவர் சொல்றார். மோசே, என் பெயரை கேட்கிறாய், எனக்கு நிறைய பேர் இருக்கு. யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மான்னு நிறைய பேர் இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக எனக்கு ஒரு பெயர் இருக்கு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்படின்னா எப்போதும் இருக்கிற தேவன், அவருக்கு முடிவும் இல்லை தொடக்கமும் இல்லை, எப்போதும் இருக்கிற தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் மாறாதவராக இருக்கிறேன், வல்லமை உள்ளவராக இருக்கிறேன், அற்புதம் செய்கிறவராக இருக்கிறேன், போஷிக்கிறவராக இருக்கிறேன், தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறேன், சுகமாக்குகிறவராக இருக்கிறேன். இப்படி நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆனால் நீ எதற்காக என்னை தேடுகிறாகோ உன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நான் என் நாமம் உடையவராக இருக்கிறேன். நீ என்ன தேவையில் இருக்கிறாயோ அந்த தேவைக்கேற்ற நாமம் உடையவராக நான் இருக்கிறேன். நான் ஒவ்வொருவருக்கும் அவருடைய தேவைக்கேற்ற விதத்தில் என் நாமத்தை வெளிப்படுத்துகிறேன். சுகவீனம் உள்ளவனுக்கு நான் யெகோவா ராஃபாவாக வெளிப்படுகிறேன். தேவை உள்ளவனுக்கு தேவைகளை சந்திக்க நான் யெகோவா ஈரையாக வெளிப்படுகிறேன். என் நாமம் அவரவருக்கு உரிய விதத்தில் வெளிப்படும். நான் ஒருவராக இருக்கிறேன், இருக்கிறவராக இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். பாருங்க, இன்னைக்கு பொதுவாகவே எல்லாவற்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வங்கள் என்று உலகம் சொல்லுகிறது இல்லை. மழைக்கு ஒரு சாமி அப்படின்னு சொல்லப்படுகிறது, பஞ்சத்துக்கு ஒரு தெய்வம் அப்படின்னு உலக மக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று வச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே நமக்கு அப்படி கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஒருவரே போதுமானவராக இருக்கிறாரு. நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்ற ஆண்டவர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய நாமம் யாவே அப்படின்ற ஒரு நாமத்தை பைபிளில் படிக்கிறோம். அதுதான் அவருடைய நாமம். இருக்கிறவராக இருக்கிறேன் என்கிற யாவே என்ற நாமம். இஸ்ரவேல் ஜனங்கள் யாவே என்ற பேரை சொல்றது இல்லையா, ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப வல்லமையான நாமம், பரிசுத்த நாமம். யூதர்கள் அன்னைக்கு யாவேன்னு சொல்ல மாட்டாங்களாம், அதுக்கு அடோனாயின்னு சொல்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, யாவேலிருந்து தான் யெகோவா அப்படின்ற அந்த பேர் வந்தது, யெகோவா என்ற பேர் வந்தது. அன்பானவர்களே, எபிரேய மொழியிலே ஈயே அஷர் ஈயே அப்படின்ற வார்த்தை ஒரு எபிரேய மொழி. அதுதான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறதான யாவே என்ற வார்த்தை, யாவே என்ற வார்த்தை. அன்பானவர்களே, இந்த யெகோவா என்ற அந்த தேவன் ஸ்தோத்திரம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேக்கு தன்னை என்ன செய்றாருன்னு வெளிப்படுத்துறார். அன்பானவர்களே, பொதுவாக பேர் அப்படின்றது நாம எப்படி பேர் யூஸ் பண்றோம் அப்படின்னா, நாம் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போது ஒரு ஆசைப்பட்டு பேர் வைக்கிறோம். ஆனால் தேவனுடைய பேர் ஆசைப்பட்டு வச்ச பேர் கிடையாது. அதாவது இந்த மாதிரி இருக்கணும்னு இப்பமெல்லாம் அப்படி இருக்கான்னு தெரியல. இப்பமெல்லாம் ஆசைப்பட்டு இப்போ பேர் என்னன்னா, அந்த பேர் ஸ்டைலாக இருக்கிறதா போதும், அதுக்கு தான் மக்கள் இன்னைக்கு பேர் வைக்கிறாங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் பாஸ்டர் குழந்தை பிறந்த உடனே பாஸ்டருக்கு சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு நல்ல பேராக பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், நம்ம பேர் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. இது வேண்டாம் பாஸ்டர். அப்புறம் கடைசியில் என்னன்னு பார்த்தா அந்த பேரில் இசு புசுன்னு வரல, அதனால அந்த பேர் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் ஸ்டைலாக என்ன செய்யணும், ஒரு பேர் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். தப்பு, நான் தப்பாக குறையாகவோ சொல்லலை. ஒரு பெற்றோருக்கு தம் பிள்ளைக்கு ஒரு ஸ்டைல் பேர் வைக்க விரும்புகிறாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் வேதாகமங்களிலையும் பேர் வச்சது எப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளையும் வாழ்வின் அனுபவங்களையும் அடையாளப்படுத்தி பேர் வைத்ததாக நாம் பார்க்கிறோம். பாருங்கள், யோசேப்பு தன் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போது தகப்பன் வீட்டை மறக்க பண்ணினார், அதாவது துன்பங்கள் எல்லாம் மறக்க பண்ணினார் என்று தன் பிள்ளைகளுக்கு எப்ராயிம் என்று பேர் வைக்கிறார், மனாசே என்று பேர் வைக்கிறார். இப்படி மனிதர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறாங்க. அன்பானவர்களே, தேவன் மனிதர்களுக்கு பேர் வைத்ததும் உண்டு, மனிதர்கள் தேவனுக்கு பேர் வைத்தது உண்டு. மனிதர்கள் பேர் வைக்கிறாங்க, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறாங்க, மற்றவர்களுக்கு பட்ட பேர் வைக்கிறார்கள். மனிதர்களுக்கு இடையிலே மனிதர் வைக்கிற பேர்கள் நிறைய என்ன செய்யுது, அது இருக்குது. அவைகள் எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னா, அந்த பிள்ளைகள் இப்படி வந்துட மாட்டாங்களா, இந்த பேரை வச்சு அந்த பிள்ளைய குணத்தை கொண்டு வந்துடலாமான்னு பேர் மூலமாக பிள்ளைக்குள்ளே குணாதிசயங்களை கொண்டு வர்றதுக்காக பேர் வைக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பேர் அப்படிப்பட்டதல்ல, அவருடைய குணாதிசயமே பேராக வெளிப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? பெயர் மூலமாக குணாதிசயத்தை கொண்டு வர நாம் பேர் வைக்கிறோம். ஆனா தேவனுக்கு நாம் பேர் வைக்கிறதுனால அவர் குணாதிசயம் வரப்போறது இல்லை. அவருக்கு ஏற்கனவே குணாதிசயம் இருக்கு, அதுதான் பேரா நாமமா நமக்கு வெளிப்பட்டு இருக்கு. அவர் தேவைகளை சந்திக்கிறவர், அதனால அதுதான் அவருடைய கேரக்டரே, அதுதான் அவருடைய இயற்கை குணமே, அதுதான் யெகோவா ஈரே தான். ஆமென், ஸ்தோத்திரம். தேவைகளை சந்திக்கும் தேவனாகவே இருப்பதால் யெகோவா ஈரே வருது. குணம் தான் பிறகு நாமமா வந்திருக்கு. நமக்கு நாமம் தான் பிறகு குணமா வரணும்னு நினைக்கிறோம் நம்ம. அவர்
அவர் ஏற்கனவே அந்த குணமுடையவராய் இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவருடைய நாமம் வெளிப்படுகிறது நமக்கு என்பார்களே. பாருங்கள், தேவனே சிலருக்கு பேர் வைக்கிறார். தேவனே சிலருக்கு பேர் வைக்கிறார். ஆபிரகாமுக்கு பேர் வைக்கிறார். 17ஆம் அதிகாரத்தில் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படுவாய், தகப்பன் என்பதை விட திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக இருப்பாயின்னு அவனுக்கு பேர் வைக்கிறார். அப்புறம் ஸ்தோத்திரம், அது ஒரு சேஞ்ச், சின்ன வார்த்தை மாற்றம் இல்லை. யாக்கோபுக்கு யாக்கோபுன்னு பேரவை எடுத்துட்டு புது பேர் வைக்கிறார், இஸ்ரவேல் அப்படின்னு வைக்கிறார். ஆபிரகாமுக்கு பெயர்ல மாற்றம் செய்கிறார். சாராய்க்கு சொல்றாரு, நீ சாராய் எனப்படாமல் சாராள் எனப்படுவாய், ஏன்னா நீ திரளான ஜாதிகளுக்கு தாயாக இருப்பாய் என்று அவளுக்கு ஆண்டவர் பெயர் வைக்கிறார். பேதுரு சீமோன் அப்படின்னா நாணல்னு பேரு. சீமோன்னா நாணல்னு பேரு. நாணலை போல் அசைஞ்சுக்கிட்டு இருக்கிற நீ நாணலா இருக்கக்கூடாதப்பா, நீ பேதுரு எனப்படுவாய், பேதுரு கேபா எனப்படுவாய். அது என்ன அர்த்தம்னா பாறை, சிறிய பாறையின் அர்த்தம். உன்னை பாறையா மாத்துறன்றார். ஆண்டவர் பேரை சேஞ்ச் பண்றாரு. ஆண்டவர் பேர் மட்டும் சேஞ்ச் பண்ணல, அவருடைய குணத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அன்பான தேவனே, கர்த்தர் பெயர் வைப்பது ஒரு மனுஷனுடைய குணாதிசயங்களை மாற்றும்படியாக அவனுக்கு பெயர்களை கர்த்தர் வைக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவருக்கும் சிலர் பேர் வச்சிருக்கிறாங்க. ஆகார் சொல்றா, நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், நீர் என்னை காண்கிற தேவன், எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன். ஆண்டவருக்கு அவ பேர் வைக்கிறார், எல்ரோயின்னு ஒரு பேர் வைக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே, என்னை பார்க்கறதுக்கு யாரும் விரும்பல, என்னை துரத்தி விட்டாங்க, நான் அனாதையா சுத்திக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தண்ணி கொடுக்க ஆள் கிடையாது, ஆனா நீரோ எனக்கு தண்ணீரை கொடுத்தவர், என்னோடு பேசினவர், யாரும் இல்லாவிட்டால் நான் உன்னோடு இருப்பேன் வாக்கு பண்ணினவர், சந்ததி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கொடுத்தவர். ஆண்டவரே, எல்லாரும் பார்க்க முடியாத இடத்துல நீர் என்னை காண முடியும் என்றபடினாலே நீர் என்னை காண்கிற தேவன் அவ பேர் வைக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பேர் வைத்த மனிதர்கள் வேதத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். எனக்கு இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், பர்த்திமை என்கிற ஒரு மனுஷன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், தாவீதின் குமாரனே. அவன் பேர் வைக்கிறான். என்ன, ஆண்டவர் பார்த்து அவன் கூப்பிடுறான், ஏன்னா ஆண்டவரே நீர் தாவீதின் குமாரன், நானும் தாவீதின் குடும்பத்தில் வந்திருக்கேன், அதனால அவரோடு கூட ஒரு தொடர்பு இருக்கின்றதை காமிக்கிறதுக்காக அவன் தாவீதின் குமாரனே இறங்கும் என்று கூப்பிடுறான். நான் ஒரு சமாரியன் அல்ல, நான் யாரோ அல்ல, நானும் தாவீதின் வம்சத்தான் தான், நீரும் தாவீதின் வம்சம் தான், அதனால என்ன பார்த்து எனக்கு சுகம் தாரும் என்று கேட்கிறான். அதற்காக அவன் ஆண்டவர் சுகம் தரல, அவனுடைய சூழ்நிலைகளை கண்டு இறக்கப்பட்டு கர்த்தர் அவனை சுகமாக்கினார். எனக்கு இந்த கால வேளையில் நான் ஆண்டவருடைய நாமங்கள் சிலவற்றை சொல்லிட்டு அதன் உண்மையான அர்த்தங்களை அவங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் சொல்றேன், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் அவரை நம்புவார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் அவரை நம்புவார். இது ரொம்ப, இந்த வார்த்தை நீங்க மறந்துடாதீங்க, ரொம்ப அவசியம் தேவை. அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுதல், அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுதல். இந்த அறிந்து கொள்ளுதல் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் கேட்பதல்ல. ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்தை கேள்விப்படுவதல்ல, ஆண்டுடைய நாமத்தை வாழ்க்கையில் அனுபவிப்பது, சரியாக புரிந்து வைத்திருப்பது ரொம்ப முக்கியமானது. அன்பானவர்களே, இந்த நாட்களிலே ஒன்று யெகோவா ஈரே என்ற ஒரு பேர். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்துக்கொள்வோமாக. ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. நமக்கு தெரிந்த வேத பகுதி, ஆபிரகாம் தன் குமாரனாக ஈசாக்கை பலி செலுத்த கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கட்டளை, குழந்தையை கொண்டு பலிபீடத்தின் மேல் வைத்து அதை பலி செலுத்தும்படி வெட்டப் போகிறான். ஆண்டவர் அவனை தடுத்து ஒரு ஆட்டை அவனுக்கு காண்பித்து அவங்க ஆடு ஒன்று பலியிடப்பட்டது. ஈசாக்கு அவன் விடுவிக்கப்பட்டான். இந்த இடத்துல தான் ஆபிரகாம் ஒரு பேர் கர்த்தருக்கு சொல்றான், யெகோவா ஈரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய நாமத்தை சிலருக்கு வெளிப்படுத்தினார்.
நல்ல கவனிங்க, தேவன் தம்முடைய நாமத்தை சிலருக்கு வெளிப்படுத்தி அதன் மூலம் தன்னுடைய குணாதிசயத்தை காண்பித்தார். சில மனிதர்கள் ஆண்டவருடைய குணாதிசயத்தை கண்டு அவருக்கு பெயர் வைத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சா உங்களுக்கு? தேவனே தன்னுடைய பெயரை வெளிப்படுத்தி தன்னுடைய குணாதிசயத்தை காண்பித்தார். மனிதர்கள் அவருக்கு பெயர் சூட்டும் போது அவர் குணாதிசயங்களை கண்டு அவருக்கு பெயர் வைத்தார்கள். அந்த அடிப்படையில் ஆபிரகாம் ஆண்டவருடைய குணாதிசயத்தை பார்த்துட்டு அவருக்கு ஒரு பெயர் வைக்கிறான். என் ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறவர், அதனால் அவர் யெகோவா ஈரேன்னு ஆபிரகாம் அவருக்கு பெயர் வைக்கிறான். அன்பானவர்களே, தேவைகளை சந்திக்கும் தேவன், தேவைகளை சந்திக்கும் இடம் அந்த பர்வதம். இந்த ஆபிரகாம் எப்படி ஈசாக்கை பலி செலுத்தினான்? அவனுடைய அவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்துச்சு அவனுக்கு? நீ கூர்ந்து கவனிக்கிறீங்களா? ஆபிரகாம் தன் சொந்த குமாரனை, பெற்ற பிள்ளைய பலிபீடத்தின் மேல் வைத்து கத்தியால் வெட்டி அவனை கொன்று தேவனுக்கு பலி செலுத்த முன் வருவதற்கு அவன் இருதயம் எப்படி கல்லாச்சு? தாய்மார்களே, தகப்பன்மார்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் பிள்ளையின் கையிலே சின்ன ஒரு ஊக்கு குத்திட்டா கூட உங்களுக்கு மூளையில குத்தின மாதிரி ஆயிரும், துடித்து போவீர்கள். பெற்ற பிள்ளையினுடைய சரீரத்திலிருந்து சின்ன ஒரு துளி ரத்தம் வந்தால் கூட பெற்றோர்களால் தாங்கிக் கொள்ள இயலாத போது ஒரு ஆபிரகாம் தன் பெற்ற பிள்ளையை வெட்டி பலி செலுத்துவதற்கு முன் வருவதற்கு காரணம் என்னவென்றால் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய விசுவாசம். விசுவாசம். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய செயல்களுக்கான காரணத்தை அங்க சொல்லாட்டாலும் எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 17 முதல் நாம் அந்த வசனங்களை படிக்க முடியும். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் யாரா? எபிரேயர் 11:17. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோர்ந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். நல்ல கவனிங்க, ஆபிரகாம் தன் குமாரனை பலி செலுத்தினதற்கு காரணம் என்ன? எப்படி முன் வந்தான்? அது காரணம் எங்க இருக்கு? அவன் விசுவாசம் சொல்லிடுறோம். ஆனா என்ன விசுவாசம் தெரியுமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன பாருங்களேன், ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி விளங்கும். பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஆபிரகாமுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஈசாக்கு மூலமா தான் உனக்கு சந்ததி, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். எப்படின்னா எலேசர் மூலமா இல்ல, ஈசாக்கு மூலமா தான் சந்ததி பெருகும். ஆனா அதே ஆண்டவர் தான் இப்ப சொல்றாரு, அவனை வெட்டி பலியிடுன்றார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஈசாக்கு செத்து போய்விட்டால், மரித்து விட்டால் வாக்குத்தத்தம் பொய்யாகிவிடும், அவருடைய தீர்க்க தரிசனம் பொய்யாகிவிடும். ஒரு நாளும் தேவன் தம்முடைய தீர்க்க தரிசனத்தை பொய்யாக்க மாட்டார். என்னுடைய மகனாகி ஈசாக்கு மூலமா சந்ததி வரும், பெருகும் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறித்தான் ஆகும், அதில் மாற்றம் இல்லை. ஏனென்றால் அதுக்கு வசனம் சொல்லுது, என் தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கை நான் பலியிட சொன்ன போது நான் பலியிட்டாலும் அவனை வெட்டி பலியிட்ட பிறகு பலி செலுத்தப்பட்ட பின் அந்த பலி செலுத்தப்பட்ட சரீரம் மீண்டும் உயிரோடு எழுந்து வரும் என்று ஆபிரகாம் நம்பினான். நல்லா கவனிக்கணும், இதுதான் அர்த்தம். ஈசாக்க ஆண்டவர் பலியிட செலுத்திட்டா அந்த வெட்டப்பட்ட ஈசாக்கின் சரீரம் மறுபடியும் உயிர் தேழ வைப்பார் ஆண்டவர். ஏன்னா அப்பதான் வாக்குத்தத்தம் நடக்கும். செத்தவனாக போய்விட்டால் ஈசாக்கு பதில் வேற ஆள்லாம் கொண்டு வர போறது கிடையாது. ஈசாக்கு போயிட்டா அதுக்கு பதில் வேற ஒரு மகனை தார, அப்படி பேச்ச கிடையாது. இவன் தான், இந்த ஈசாக்கு தான் உனக்கு சந்ததி அப்படின்னா அந்த சந்ததியை கொல்ல வைக்க மாட்டாரு. அப்படியே கொன்னாலும் அப்படியே பலி செலுத்தினாலும் அந்த சரீரம் மறுபடியும் உயிரோடு எழும் என்று நம்பிக்கையில பலி செலுத்தினான். வசனம் சொல்லுது, அவன் பாவனையாக திரும்பவும் அவனை பெற்றுக்கொண்டான். ஈசாக்கு பலி செலுத்தப்படல ஆபிரகாம் பார்வையில், ஆனால் ஈசாக்கு பலி செலுத்தப்பட்டான் தேவனுடைய பார்வையில்.
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வசனம் சொல்லுது, ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தி விட்டு அவனை திரும்பவும் உயிரோட பெற்றான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் பார்வையிலே ஆடுதான் பலி செலுத்தப்பட்டது, தேவனுடைய பார்வையிலே ஈசாக்கை பலி செலுத்தப்பட்டான். அன்பானவர்களை, இதெல்லாம் பார்த்துட்டு ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே என் தேவைகளை சந்திக்கிறவர் நீர், ஆண்டவரே என்னுடைய பிள்ளை இல்லாமல் போவதும் சித்தம் அல்ல, எனக்கு சந்ததி தருவேன் என்று சொன்னவர் என்னுடைய குமாரனை விடுவிக்கும்படியாக நீர் எனக்கு ஒரு ஆட்டை என செய்து காண்பித்தீர். அந்த ஈசாக்க பலி செலுத்தல, விட்டாச்சு. ஆனால் பலி செலுத்தி ஆகணும். என்ன செய்யறது? ஆண்டவர் காமிக்கிறார், தூரத்தில் ஒரு ஆடு சிக்கி நிற்கிறது. அவனுடைய தேவை என்னவோ அதற்கான பதில் ஒன்றை கர்த்தர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அங்கே ஒரு பன்னிக்குட்டி சிக்கி நின்னா என்ன வருது? கவனிக்கிறீங்களா? ஒரு செடிக்குள்ள பன்னிக்குட்டி சிக்கி நின்னா என்ன வருது? இவன் தேவைக்கான நாமமுடைய தேவன் இல்லாமல் போயிடும். இவனுக்கு என்ன தேவையோ அதுதான் அங்கே சிக்கியிருக்கு. அதுதான் தேவைகளை சந்திக்கிறவர். தேவன் தேவைகளை சந்திக்கிறவர். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, யெகோவா தேவனை யெகோவா ஈரே என்று அழைத்த ஆபிரகாமுடைய அந்த சத்தம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆமென். யெகோவா ஈரே தேவைகளை சந்திக்கிறவர். ஆனால் ஒன்று, தேவன் தேவைகளை சந்திக்கிறவர்னு மட்டும் நினைங்க. ஆனால் எப்படி தேவைகளை சந்திப்பார்னு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, தேவன் முடிவு பண்ணட்டும். உங்கள் தேவையை ஆண்டவர் எப்படி சந்திக்கணும்னு அவர் சித்தம் வச்சிருக்கிறாரோ அப்படி தேவன் தேவைகளை சந்திக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை, எலியாவை பற்றி பைபிளில் படிக்கிறோம். எலியாவை ஆண்டவர் அவனுடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். எலியாவுக்கு என்ன தேவை இருந்துச்சுன்னா, அவனுக்கு இப்போ சாப்பாடு இல்லை, அவனுக்கு தேசத்தில் பஞ்சம். ஆண்டவர் சொல்றாரு, கெரித்தாற்றண்டையில் போய் என்ன செய்ய, ஒளிந்து கொண்டு. எலியா போயிட்டு ஒளிந்து கொள்கிறாரு. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எலியா எப்படி சாப்பாடு கிடைக்கணும் அவன் நினச்சிருப்பான், யாராவது ஒரு புண்ணியவாளன் நம்மளை கூப்பிட்டு விருந்து கொடுப்பாங்க, அல்லது யாராவது கொண்டு வந்து பார்சல் கொடுப்பாங்க அப்படின்னு ஆளை எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பான். ஆனால் ஆண்டவர் அனுப்பின ஆள் யாருன்னா, அது நடந்தெல்லாம் வரல, பறந்து வருது. தேவன் ஒரு மனுஷனை போஷிக்கணும், அவன் தேவைகளை சந்திக்கணும்னா ஆண்டவர் வச்சிருக்கிற வழிதான் நமக்கு ஆண்டவர் தரணும். ஹல்லேலூயா. இது எப்படி நடக்கும்? எது எப்படி நமக்கு காலகாலமாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு பாட்டி வடை சுட்டுச்சுது, அப்பொழுது ஒரு காக்கா மரத்திலிருந்து அந்த வடையை தூக்கிட்டு போயிடுச்சுதுன்னு. காக்கானாலே தூக்கிட்டு போகிறது தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, தூக்கிட்டு போகிறதையே கொடுக்க வைப்பாருன்னா அதுதான் ஆண்டவருடைய செயலாக இருக்கு. அல்லேலூயா. தூக்கி கொண்டு போகிறதை, பறித்து கொண்டு போகிற, திருடி கொண்டு போகிற ஒரு காகத்தை கொண்டு எலியாவுக்கு ஆகாரம் கொடுக்க தேவன் திட்டம் வச்சிருந்தார். உங்க வாழ்க்கையில நீங்க முடிவு பண்ணிடாதீங்க, என் தேவைகளை சந்திக்கிறதுக்கு இன்னாரை கொண்டு சந்திப்பார், இவரை கொண்டு சந்திப்பார், இது மூலமா நடக்கும், இந்த வேலையில் நடக்கும், அந்த வேலையில் நடக்கும், இந்த வழியில பணம் வந்தா என் தேவைகள் சந்திக்கப்பட்டுரும், ஆண்டவர் இப்படித்தான் என் ஆசீர்வதிக்க போறாரான்னு நீங்க தேவைகளை சந்திக்கும் வழியை நீங்கள் தீர்மானிக்காதீங்க. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் வழியை தேவன் தீர்மானிக்கட்டும். அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்கும் வழியை பாராமல் தேவன் தேவைகளை சந்திக்கும் தேவனை உங்கள் கண்கள் என்ன செய்யட்டும், பார்க்கட்டும். பிரைஸ் தி லார்ட். நம்ம சில அநேக நேரங்களில் வந்து நமக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும்ல, நமக்கு ஒரு தேவை இருக்கும், ஆனால் அந்த தேவையை சந்திக்கிற மாதிரி சில சம்பவங்கள் நமக்கு என்ன செய்யும், நடக்கும். யாராவது சொல்லுவாங்க, நான் வந்து இது செய்கிறேன் அது செய்கிறேன்பாங்க. அப்போ நமக்கு மனசுல தோணும், நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் இவர் மூலமாக நமக்கு செய்ய போகிறாருன்னு நமக்கே முடிவு பண்ணிவிடுவோம். ஏங்க ஆமாவா இல்லையா? நானும் நினச்சிருக்கேன். ஆரம்ப கால ஊழியத்தெல்லாம் போஸ்ட்மேனே பார்த்துருக்கேன். அல்லேலூயா. அப்போ தான் போஸ்ட்மேன் தானே. பேங்கெல்லாம் ரொம்ப அவ்வளோவா நமக்கு தெரியாதுல்ல, எதையாவது ஒரு விசுவாசி அனுப்பி வைப்பாங்களா, கொடுப்பாங்களா, அப்படி தான் நமக்கு தோணும்ல. ஆனால் அந்த எண்ணம் ரொம்ப மோசமானதுன்னு கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, உணர்த்துறாரு. நீ இப்படி தான் தேவன் சந்திப்பார் நீ நினைக்காத, தேவன் வேற வழியில் என்ன செய்வார், சந்திப்பார். ஹல்லேலூயா. அதான் மறுபடியும் சொல்கிறேன், தேவன் தேவைகளை சந்திக்கும் பாதைகளை நீங்கள் பார்க்காதீங்க, தேவைகளை சந்திக்கும் தேவன் என்ன செய்யுங்க, பாருங்க. தேவன் சில நேரங்களில் பறிக்கிறவர்களிடத்திலிருந்தும் கொடுக்க வைக்கும் தேவனாக இருக்கார். நமக்கு காலகாலமாக சொல்லப்பட்டிருக்குல்ல, நாமளும் கேள்விப்பட்டது இருக்கு, நாமளும் வாழ்க்கையில் சில அனுபவங்களை பட்டிருக்கோம்.
இவங்கெல்லாம் நமக்கு தீமை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் நமக்கு நன்மை செய்கிறவங்க. அப்போ நாமளே சிலரை முடிவு பண்ணி வச்சிருப்போம். இந்த அக்கா அப்படி, அந்த அக்கா அப்படி, இந்த அண்ணா இப்படி, அந்த அண்ணா அப்படி, இந்த எழுத்து வீட்டக்கார் இப்படித்தான் அப்படின்னு நம்ம சிலரெல்லாம் முத்திரை குத்தி வச்சிருக்கோம்ல. ஆனா அந்த முத்திரை குத்தின ஆளை கத்தர் மாத்தி கொடுங்கோலான ஆளை கொண்டு கத்தர் கொடுக்க வைக்கிற தேவன், வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். யாரையும் நீங்க ஒரு முடிவு பண்ணிடாதீங்கன்றேன். இவங்க இப்படிப்பட்டவங்க தான் யாரையும் முடிவு பண்ணிடாதீங்கன்னு நினைக்க சொல்றேன். அன்பானவர்களே, ஆமென், ஸ்தோத்திரம். யாரை கொண்டும் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். சரி, காகம்தான் போச்சு. ஆண்டவர் அடுத்து தண்ணி தீர்ந்த உடனே வேற ஒரு நல்ல இடத்துக்காக அனுப்புறாருன்னு பார்த்தா அங்க ஒரு இடத்துக்கு அனுப்புறார். அது யாருன்னா அவளை பத்தி ஒரு விதவை பெண். அவள் வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புறார். அங்க போனா அவ நிலைமை பரிதாபமா இருக்கு. அவ சொல்றா, என்கிட்ட இப்போ ஒரு அவ அடை சுட போறா, சாப்பிட்ற நேரம் ஒரு விறகு பொறுக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு. நான் அதை சுட்டு நானும் என் மகனும் சுட்டு சாப்பிட்டுட்டு சாவ போறாங்களாம். சாப்பிடாம செத்தானையா, சாப்பிட்டு பசியாரி சாவணுமா. அதான் ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ண நினைச்சானா, போய் ஆத்திர விழுந்து சாவ போறேன்னு வீட்டை விட்டு வெளியே மன வேதனைப்பட்டு வீட்டுக்கு வெளியே வந்தானா, இடிச்சு மழை வந்துடுச்சான். திருப்பி வீட்டில் ஓடி கொடையிட்டு வந்தானா. ஏன்னா போகும்போது மழையில் நனைஞ்சிட்டு போயிடக்கூடாதுன்னு, ஏன்னா சளி பிடிச்சிருமா. போகிறது எங்கே, தற்கொலை பண்ணி சாவதுக்கு போகிறோம், கொடை எடுத்துகிட்டு போ. அந்த கதையில தான் இவ சொல்லிக்கிட்டு இருக்கா, நானும் என் மகனும் சுட்டு சாப்பிட்டுட்டு சாவ போகிறோம். இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, அவருடைய மனசில் என்ன தெரியுமா, இந்த ஒருபடி மாவுக்கு அப்புறம் எங்களுக்கு பசியார ஒன்றும் இல்லை. இதுதான் அர்த்தம், வேற ஒன்றுமே கிடையாது. சாவ போகிறோன்னு வாத்துக்கு அர்த்தம்னா, இந்த ஒருபடி மாவு சாப்பிட்ட பிறகு இன்னொரு மாவு இல்லை, அப்போ வேற வழியில் அதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல போற. எங்களுக்கு இனி வாழ வழி இல்லை, அது ஒன்றுதான் அதன் அர்த்தம். வாழ வழி இல்லாதவர்களிடத்துல வாழ்வதற்கு வழி தேடி போகிறார் யாரு? எலியா. வாழ வழி தேடி போகிறவர் யார்கிட்ட போகணும்னா, வாழ்க்கை கொடுக்கிறவங்கிட்ட போகணும். இவர் போற இடம் எங்க இருக்குன்னா, அவளே வழி இல்லாம இருக்க, அவட்ட கொண்டு அனுப்புறாரு. நான் சொல்றேன், ஆண்டவர் சில இடத்துல பறிக்கிற ஆளை கொண்டு போஷிப்பாரு, இல்லாதவங்களை கொண்டு ஆண்டவர் போஷிப்பார். உங்க தேவையை சந்திக்கிறதுக்கு அவங்க கெப்பாசிட்டி கிடையாது, அவங்க சூழ்நிலை அப்படி கிடையாது. ஆனால் தேவனாகிய ஆண்டவர் யாரை கொண்டும் செய்வார். உன் வருமானத்தில் அதிக வருமானம் இருந்தாலே உன் தேவைகள் சந்திக்கப்படாது என்ற நிலைமையில கொஞ்சம் வருமானத்தை கொண்டு அந்த தேவைகளை சந்திக்க முடியும்ன்றதான் பேச்சு. கர்த்தர் எதையும் செய்ய வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனுடைய பிள்ளைகளை, உங்க தேவை பெருசா இருக்கலாம், ஆனா தேவனாகிய கர்த்தர் ஓ ஹalleluya எதையும் செய்ய வல்லவர். எப்படியும் தேவைகளை சந்திப்பார், எப்படியும் ஆண்டவர் நிச்சயமா செய்வார். அவர் செய்யும் போது ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவரை சொல்லுங்கப்பா, என் தேவைகளை சந்தியும். எப்படி சந்திப்பீரோ அது உங்க சித்தம், யாரை கொண்டு செய்வீரோ அது உங்க சித்தம். என் கையில் ஒன்றுமில்லை, நீரே பார்த்து கொள்ளும். கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருங்க, அவர் சித்தம் செய்யுங்க, ஆண்டவர் செய்வார். உங்க ஜெபங்கள்ல சொல்லுங்க, நீர் யெகோவா ஈரே. சேர்ந்து சொல்வோம், யெகோவா ஈரே. உங்க சத்தம் கேட்கல, சேர்ந்து சொல்லுவோம், யெகோவா ஈரே. ஹalleluya. ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்க, ஆண்டவரே நீர் யெகோவா ஈரே என்று நான் வேதத்தில் படிக்கிறேன். தேவைகளை சந்திக்கும் தேவன் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவைகளை சந்தியும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். இரண்டாவது தேவனுடைய நாமம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, யாத்திராகமம் 15:26 இப்படி சொல்லியிருக்கு, யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா சில பேர் நமக்கு தெரியாம கூட இருக்கலாம், ஆனா வேதத்தில் சொல்லியிருக்கு யெகோவா ராஃபா. 15:26 வாசித்தால் வாசிக்கலாம். இது ஒரு நீண்ட வசனம், நான் நேரம் இல்லாதனால நானே சொல்லிட விரும்புகிறேன். அந்த வசனத்தினுடைய கடைசியில் சொல்லியிருக்கு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஸ்தோத்திரம். குணமாக்கும் தேவன், சுகம் தருகிற தேவன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சுகம் தரும் தேவன். பரிகாரம். இந்த உலகத்தில் பரிகாரம் சொல்றதுக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருக்காங்க. பரிகாரம் சொல்றேன்னு கடத்தி கொண்டு போயிடுறாங்க, திருடி கொண்டு போயிடுறாங்க. பரிகாரம் கேட்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு என்னையா பரிகாரம் அப்படின்னு கேட்கிற ஆள்லாம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரி. பரிகாரம்ன்றது வேற இடத்துல இருந்து வராது, நான் தான் பரிகாரின்றார்.
உன்னை குணமாக்கும் தேவன் நானா இருக்கிறேன்றார். அன்பானவர்களே, நான் இங்கேயும் சொல்லுகிறேன், சுகமாக்கும் வழியை நீங்கள் தீர்மானிக்காதிருங்கள், உங்களை சுகமாக்கும் வழியை தேவனே தீர்மானிக்கட்டும். ஆண்டவர் சுகமாக்குகிறவர். அவர் சுகமாக்கும் பாதை ஒரே சீராக இல்லை, அவர் வேறு வேறு விதங்களில் கர்த்தர் சுகமாக்குகிறார். அல்லேலூயா. தெய்வீக சுகம் இன்னைக்கும் இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் சுகவீனமாக இருக்கலாம், மருந்து மாத்திரை சாப்பிடலாம், ஆஸ்பத்திரிக்கு போகலாம், ஊசி போடலாம், எல்லாம் செய்யலாம், ஸ்கேன் எடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அது பாவமானது அல்ல. ஆனால் தெய்வீக சுகம் என்பது நிச்சயமாக உண்மையாய் காணப்படுகிறது. இன்னைக்கும் தேவன் பலருக்கும் சுகம் தருகிறார். மாத்திரை மருந்து சாப்பிடுவது எல்லாரும் சுகமாவது இல்லை. எத்தனையோ பணக்காரர்கள், உயர்ந்த மருத்துவம் செய்கிறவர்கள் கூட மருத்துவத்தாலே சுகம் பெற முடியவில்லை. எத்தனையோ பேர் மருத்துவம் காப்பாற்றலை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, மருத்துவத்தின் மூலமாகவும் தேவன் நமக்கு வாழ்வளிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். சுகமாக்குகிறவராக இருக்கிறார். தேவன் சுகமாக்கும் வழி. வார்த்தையாலும் சுகம் தருவார், மருத்துவத்தினாலும் சுகம் தர முடியும். தேவன் தம்முடைய வல்லமையால் சுகம் தர முடியும். நான் அதான் சொல்றேன், ஆண்டவரே நீங்க என்ன குணமாக்குங்க. எப்படி சுகமாக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், நீங்க சித்தப்படி சுகமாக்குங்க. ஏன்னா ஆண்டவர் சுகமாக்கினவர்கள் பலர் உண்டு. அவர்களுக்கு ஆண்டவர் ஒரே மாதிரி சுகம் தரவில்லை, ஒரே மாதிரி சுகம் தரவில்லை. இந்த பகுதியில் நான் வாசிக்கிறேன், எந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன் பரிகாரி என்றால், இஸ்ரவேலர் எல்லாரும் ஒரு இடத்துக்கு வர்றாங்க. நீங்க என்ன கவனிங்க, மாறா அப்படின்ற இடம். அந்த இடத்துல தண்ணீர் இல்லை, கொஞ்சம் தான் இருக்கு. ஆனால் அந்த தண்ணீரும் கசப்பானதாக இருக்கிறது. கசப்பான தண்ணீரை வைத்து என்ன செய்வது? இஸ்ரவேலர் முறுமுறுக்கிறார்கள், ஆண்டவருக்கு எதிராக நிற்கிறார்கள். ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போட்டார்கள். தண்ணீர் மதுரமாயிற்று. எல்லாரும் தண்ணீரை குடித்தார்கள். அந்த இடத்தில் தான் சொல்லப்படும், நானே உன் பரிகாரியான கர்த்தர்னு. ஆமென், ஸ்தோத்திரம். ஒன்றை கவனிங்க, தேவன் தண்ணீரை ஒரு மரத்துண்டை வெட்டி அதில் போட்டுத்தான் தண்ணீரை அவர் மதுரமாக்க வேண்டுமா என்ன? யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தண்ணீரை கச்சாடியில் ஊற்ற சொன்னார். அங்கே எதுவும் பவுடர்லாம் கலக்கலை, இல்லைன்னா வேற எதையாவது ஒன்று செய்யலை, அங்கே ஒரு மரத்துண்டெலாம் போடலை. தண்ணீர் ஊற்றப்பட்டது. அதே தண்ணீரை மறுபடியும் எடுத்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த தண்ணீர் எப்பொழுது திராட்சரசமாகினது என்று யாருக்கும் தெரியாது. குடித்தவர்கள் தான் சொன்னார்கள், இந்த திராட்சரசத்தை இவ்வளவு நேரம் எங்கே வைத்திருந்தீர்கள்? முந்தின திராட்சரசத்தை பார்க்க பிந்தின திராட்சரசம் சுவையாக இருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு தண்ணீர் மாறிட்ட. நல்லா கவனிச்சிங்கன்னா, தண்ணீரை ஒன்றுமே செய்யாம அப்படியே தண்ணீரை கொடுத்தாலும் அந்த தண்ணீர் மதுரமாகிறது. தண்ணீருக்குள்ளே ஒரு மரத்துண்டை போட்டும் ஆண்டவர் மதுரமாக்குகிறார். ஆனா ஆண்டவர் இப்படித்தான் தண்ணீரை மதுரமாக்க வேண்டும் என்று யார் அவருக்கு போதிக்க முடியும்? தண்ணீரை மதுரமாக்க வேண்டும் ஒன்றுதான் தேவை. ஆனால் எப்படி மதுரமாக்க வேண்டும் என்பது அவர் கையில் இருக்கிறது, அவர் சித்தம் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில் உள்ள கசப்பையும் மாற்றுவதற்கு, உங்கள் வாழ்வில் இருக்கிறதான சுவையற்ற தண்ணீரையும் கர்த்தர் குணமாக்குவதற்கு, மாற்றுவதற்கு, சுவையாக்குவதற்கு ஆண்டவர்கிட்ட வல்லமை இருக்கு. சுகமாக்கும் அல்லது மதுரமாக்கும் என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஆனா அவர் வார்த்தையால் மதுரமாக்குகிறார், மரத்துண்டால் மதுரமாக்குகிறாரா என்பது நம்முடைய பொறுப்பு அல்ல. அவர் எப்படி வேண்டுமானாலும் செய்யட்டும், தண்ணீர் மதுரமானால் போதும். ஆண்டவர் சொல்றார், நான் மதுரமாக்குகிறவர், நான் குணமாக்குகிற தேவன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு அவரை நாம் அவர் சித்தத்துக்கு விட்டு விடுவோமாக. தேவை அற்புதம். எப்படி அற்புதம் நடக்க வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டாம், தேவனே அற்புதம் செய்யட்டும், அவரே மதுரமாக்கட்டும். ஒருவனுக்கு கண்களை தொட்டு சுகமாக்கினார், இன்னொருவனுக்கு உமிழ்நீரை வைத்து சேருண்டாக்கி கண்களில் பூசி சீலோவம் குளத்தில் போய் கழுவு என்று சொல்லி அவனை குணமாக்கினார். அன்பானவர்களே, சிலருக்கு நீங்கள் போய் ஆசாரு காண்பிகள் என்று சொன்னார், ஒன்றும் தொடக்கூட இல்லை. அவர்கள் போய் காண்பிக்கும் போது சுகமானார்கள். தேவனாகி ஆண்டவர் குணமாக்குகிறார், ஆனால் ஒரே மாதிரி யாரையும் குணமாக்கவில்லை. தொட்டு சுகமாக்கிய குருடர்கள் உண்டு, சேருண்டாக்கித்தான் சுகமாக்க வேண்டுமா? இல்லை, அது ஏதோ பூசப்பட வேண்டியது இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வார்த்தையால் குணமாக்குகிறார். சில நேரங்களில் அந்த சேருண்டாக்கி போடுவது போல சில மருந்துகளினாலும் கர்த்தர் நம்மை சுகமாக்குகிறார்.
ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நிறைய பேர் இருக்காங்க, மாத்திரை எடுத்து நீ நரகத்துக்கு போயிடுவேன்றாங்க. இல்லை, அப்படி சொல்கிற ஆள்லாம் இருக்கு. எப்போ நீ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறியோ அப்போ நீ நரகத்துக்கு போவேன்னு. அப்படி இல்லை, பைபிள்லேயே ஆண்டவரே மருந்து போட்டு குணமாக்கியிருக்காரு. ஆனால் மருந்தில் சுகம் இல்லை, அவர் வல்லமையில தான் சுகம். சுகம் வல்லமையில தான். ஆனால் அவர் வல்லமையால் சுகமாக்க முடியும்ன்ற போது இயேசு எதுக்கு இதெல்லாம் தடவிக்கிட்டு? ஏன் அதை செய்கிறார்? அவர் சித்தம் அதை செய்கிறார். தேவ சித்தம் அதை செய்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலவேளையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வல்லமை தான் நம்மை குணமாக்குகிறது. ஆனால் தேவன் சில நேரங்களில் சில வழிமுறைகளில் தேவன் சுகம் தருகிறார். எசேக்கியாவினுடைய பிளவை நோய் சுகமாக்கும்படி அத்திப்பழ அடைய போட சொன்னாரே தேவனாகிய ஆண்டவர், அது இல்லாமல் கூட சுகமாக்க முடியாதா என்ன? அவர் செய்யக்கூடும் தானே, குணமடைவாயாக என்று சொன்னால் போதும். ஆனால் ஏன் அத்திப்பழை அடை? அத்திப்பழை அடையிலே சுகமாக்கும் வல்லமை இல்லை, தேவனிடத்தில் சுகமாக்கும் வல்லமை. ஆனால் தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியும் பொழுது சுகம் கிடைக்கிறது. தேவன் அப்படி செய்ய சித்தம் கொண்டால் அப்படி செய்யட்டும். ஆண்டவர் பரிகாரியான தேவன், யெகோவா ராஃபா. ஹல்லேலூயா. 3 விதத்தில் ஆண்டவர் சுகம் தரார். ஒன்று, சரீரத்தில் சுகம் கொடுக்கிறார். சரீரத்தில் சுகம் கொடுக்கிறார். ஆதியாகமம் 20:17 வாசிக்கிற போது, ஆபிரகாம் ஜெபம் பண்ணின பொழுது கற்பங்களை திறந்து கர்த்தர் சுகமாக்கினார், கற்பங்களை சுகமாக்கினார். பாருங்கள், சங்கீத புஸ்தகம் 147:3 படிக்கிற பொழுது ஆண்டவர் உணர்வுகளில் சுகம் தருகிறார், உணர்வுகளை குணமாக்குகிறார். ஒரு மனுஷன் காயப்படும் பொழுது, மனசில் வேதனைப்படும் பொழுது, அந்த வேதனை, அந்த காயத்தை, மனக்காயத்தை கர்த்தர் மாத்துறாரு. 3வது, ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவர் குணம் தருகிறார், பாவங்களை கழுவி குணமாக்குகிற தேவனா இருக்கிறாரு. 3 விதங்களில் கர்த்தர் குணமாக்குகிற தேவனா இருக்கிறாரு. நான் திரும்பவும் சொல்கிறேன், சுகம் தரும் வழியை தீர்மானிக்காதிருங்கள், தேவனே தம்முடைய வழியில் குணமாக்கட்டும். 3வது, யெகோவா நிசி. யாத்திராகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், ஸ்தோத்திரம். 17:15 மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு என்று வாசிக்கிறோம். யெகோவா நிசின்னு மோசே பெயரிடுகிறான். இல்லை, யெகோவா ஈரேன்னு ஆபிரகாம் பேர் வைக்கிறாரு, யெகோவா நிசின்னு மோசே பேர் வைக்கிறார். எங்கன்னா அமலேக்கியரோட ஏற்பட்ட யுத்தம், அந்த யுத்தம் உங்களுக்கு தெரியும். மலையின் மேலே இருக்கிறாரு மோசே, கீழே யோசுவா யுத்தம் செய்கிறாரு. மோசே கையை உயர்த்தி கோலை பிடிச்சிருக்கிறாரு. கோலை உயர்த்தும் போது அமலேக்கியர் தோக்குறாங்க. அந்த மோசேயின் கோல் தளர்ந்து கீழே கை இறங்கும் போது இஸ்ரவேல் தோக்குறாங்க. ஆரோன ஊரும் தூக்கி பிடிக்கும் போது இஸ்ரவேல் வெற்றி பெறுறாங்க. பெரிய வெற்றி கிடைக்கிறது. அப்பொழுது மோசே ஒரு பலிபீடம் கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயர் வைக்கிறார். யெகோவா நிசி என்றால் வெற்றி தரும் தேவன். சொல்லுங்க, வெற்றி தரும் தேவன். ஆண்டவர் வெற்றி தருகிறார். பாருங்க, எல்லா யுத்தத்திலும் வெற்றி தர முடியும். ஒருவருக்கு எதிரான யுத்தத்திலும் வெற்றி கிடைக்கும். ஒரு கோலியாத் மட்டும்தானா, அங்கேயும் கர்த்தர் வெற்றி தர முடியும். வெட்டுக்கிளிகளை போல மீதியானாரா, அங்கேயும் வெற்றி தர முடியும். தேவனாகிய ஆண்டவர் தான் வெற்றி தருகிறார். ஆனால் சில நேரங்களில் வெற்றி கிடைக்கும் வழி இருக்குல்ல, அது வித்தியாசமானது. சுகமும் ஆண்டவர் ஒரே மாதிரி கொடுக்கல, தேவைகளையும் ஆண்டவர் ஒரே மாதிரி சந்திக்கல, வெற்றியும் ஆண்டவர் ஒரே மாதிரி கொடுக்கல. அவருடைய வெற்றி நிச்சயம், ஆனால் வெற்றியின் பாதைகள் வெவ்வேறு விதங்களில் இருக்கு. யார் மூலமாக வெற்றி ஆண்டவர் தருவார்? பாருங்கள், ஒரு தேவதூதனையும் கர்த்தர் அனுப்பி ஜெயம் தர முடியும். சில நேரங்களில் தேவதூதன் வேண்டாயா, வண்டுகள் போதும், வண்டு குளவிகள் போதும்னு குளவிகளை அனுப்பி என்ன செய்றாரு, வெற்றிகளை தர்றாரு. ஸ்தோத்திரம். தேவன் வெற்றி தரும் பாதை வெவ்வேறு விதங்களில் இருக்கிறது. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், வெற்றி கிடைத்ததற்கு காரணம் ஆபிரகாமுடைய கை உயர்த்துதலா, மோசேயினுடைய கயிறு உயர்த்துதலா? ஏன்னா அப்படிதான் கண்ணுக்கு தெரியுது. கண்களுக்கு தெரியும் வெற்றியின் பாதைகளை நீங்கள் நம்பாதிருங்கள், கண்களுக்கு தெரியாத கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் நம்புங்கள். இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, வெற்றி கிடைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலர்லாம் சொல்லுவாங்க, வெற்றிக்கு காரணம் தெரியுமா? எங்க மோசே மலை மேல இருந்து என்ன பண்ணாரு, கையை உயர்த்தி வச்சிருந்தாரப்பா. ஐயோ, அந்த வெற்றிக்காக எங்க மோசே எவ்வளவு பாடுபட்டாரு. அவர் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா முடிஞ்சு போச்சு கதை. மோசே மட்டும் கையை உயர்த்தலன்னா நாங்கெல்லாம் தோற்றே போயிருப்போம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா மோசேக்கு தான் தெரியும், என் கை இல்லப்பா, அது கர்த்தருடைய கை அப்படின்னு மோசே சொல்லுவாரு.
எஸ், அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், வெற்றியின் பாதைகளை நீங்க தீர்மானிக்காதீங்கன்னு சொல்றேன். வெற்றியின் பாதைகளை வச்சு முடிவு பண்ணாதீங்கன்னு சொல்றேன். எனக்கு இவர் மூலமா தான் வெற்றி வரும், இந்த அரசியல்வாதி மட்டும் இருந்தாருன்னா அது நடந்திருக்கும், அவர் மட்டும் வந்து அங்க நின்று இருந்தாருன்னா அது நடந்திருக்கும், இவர் ஒரு கையெழுத்து போட்டிருந்தா நடந்திருக்கும், என் தாய் மாமா மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி நடந்திருக்கும். எவ்வளவு பிரச்சனை, அவர் மட்டும் வந்து நின்று அன்னைக்கு அவர் சொல்லலன்னா இது நடந்திருக்குமா, அவருக்கு நன்றி என்று சொல்லுவீங்க. இல்ல, அவரல்ல, கர்த்தரே அவர் மூலமாக அற்புதம் செய்தார், அவர் மூலமாக வெற்றியை கொடுத்தார். உங்களுக்கு வெற்றியை தேடி தந்த மனிதர்களை நீங்கள் பாராட்டுங்கள், பரவாயில்லை. ஆனால் அந்த பாராட்டுகிற மனிதருக்கு மேல ஆண்டவர் கிரியை செய்ததை ஒரு நாள் மறந்து விடாதிருங்கள். உங்களுக்கு ஜெயம் தந்ததான மக்கள் இருக்கலாம், ஒருவேளை சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கலாம், சொந்தக்காரங்க இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், யாரோ உங்களுக்கு உதவி செய்திருக்கலாம், வெற்றிக்காக பாடுபட்டு இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதோடு நிறுத்திக்கோங்க. ஆனா அவரோடு கூட இருந்து அல்லது அவர் மூலமாக தேவன் தம்முடைய வல்லமை அனுப்பினாரே, அவரை ஒருபோதும் மறந்து விடாதிருங்கள். வெற்றி தரும் தேவனை நம்புங்கள். வெற்றி வரும் பாதைகளை மட்டும் நம்பாதிருங்கள். வெவ்வேறு பாதைகளில் தேவன் வெற்றி தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்களுக்கு தெரியும் வெற்றியின் பாதைகள், ஒருவேளை உங்களுக்கு வேண்டுமானால் அது சரியாக தெரியும். ஆனால் அந்த பாதையில் அது கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு நம்புங்க, கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு நம்புங்க. நாலாவது சொல்றேன், யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மா எசேக்கியேல் 48ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது அங்கே நாம் எருசலேம் பட்டணத்தை பற்றி நாம் அதிலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, எருசலேமுக்கு தேவன் ஸ்தோத்திரம், எருசலேமுக்கு ஆதரவாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மான்னா கூட இருக்கும் தேவன் அர்த்தம். அன்பானவர்களே, எபிரேய மொழியில் இந்த வார்த்தை, அதற்கான அர்த்தம் யெகோவா ஷம்மா, கூட இருக்கிற தேவன். கூட இருக்கிற தேவன். பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம கூட ஆண்டவர் இருக்காரான்னு நமக்கு சந்தேகம் ஏற்படும். நம்ம தனிமையாக்கப்படுகிற நேரங்கள் உண்டு, நம்ம கூட எல்லாரும் இல்லாத நேரங்கள் உண்டு. நமக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்களே நமக்கு விரோதமாக மாற வாய்ப்பு உண்டு. நாம நம்பினவங்களே நமக்கு துரோகம் பண்ண வாய்ப்பு உண்டு. ஆமாவா இல்லையா? 100% நம்பினவங்க நமக்கு துரோகம் பண்ணலாம். ஆனால் கர்த்தர் நம்ம கூட எப்போதும் இருப்பார். அதான் இன்னைக்கு செய்தி. பிரைஸ் தி லார்ட். யெகோவா ஷம்மா, கர்த்தர் எப்போதும் கூட இருக்கிறவர். அவர் கூட இருக்க விரும்புகிறார். 1000 பேர் இருந்தாலும் தனியாக இருக்கிற சூழ்நிலை வரும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் சொல்றார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? பிதா அவரை சிலுவையில் கைவிட்டதால் நம்மை கைவிடாமல் இருப்பதற்கு தன் குமாரனையே பிதா கைவிட்டார். பவுல் சொல்றாரு, எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள், நான் தனிமையாக இருந்தேன், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார், அதனால யெகோவா ஷம்மா. இதை கேட்கிறவர்களே, தேவன் கூட இருக்கும் அடையாளத்தை நீங்கள் தீர்மானிக்காதிருங்கள். சில நேரங்களில் சில அடையாளத்தை வைத்துக்கொண்டு தேவன் என்னோடு இருக்கிறார் என்றும், சில அடையாளத்தை வைத்துக்கொண்டு தேவன் என்னோடு இல்லை என்றும் முடிவுக்கு வராதிருங்கள். சில சம்பவங்களும் சில நபர்களும் நம்ம கூட ஆண்டவர் இருக்காருன்றதுக்கு அடையாளமே இல்லை, அடையாளமே இல்லை. வெற்றி கிடைத்தால் தேவன் கூட இருக்கிறாரு, தோல்வி அடைந்தால் தேவன் இல்லைன்னு முடிவுக்கு வராதிங்க. ஏன்னா சில நேரங்களில் வெற்றியில தேவன் இல்லாமல் இருக்கலாம், தோல்வியில தேவன் இருக்கிறவரா இருக்கலாம். சில சம்பவங்கள் தேவன் இருக்கிறார்னு நிரூபிக்காது. இல்ல, சிங்க கபிக்கல போடப்பட்டானே, அப்போ தேவன் இருந்தாரா? இருந்தாரு. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அக்கினி சூளையில போடப்பட்டாரு, அப்போது தேவன் இருந்தாரா? இருந்தாரு. தானியேலுடைய, சாத்ராக் மேஷாக்குடைய வெற்றியிலே தேவன் இருந்தது போலவே எல்லா பிள்ளைகளையும் இழந்து சாம்பலில் உட்கார்ந்து கொண்டு ஒருவன் சொரிந்து கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தானே தோல்விக்குள்ளே, அந்த யோபுவோடு கர்த்தர் இருந்தாரா? இருந்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் யெகோவா ஷம்மா உங்க கூட இருப்பார்னா வெற்றியை வைத்து மட்டும் நீங்க அப்படி எதிர்பார்க்காதீங்க. தோல்வியிலும் தேவன் உங்களோடு இருக்க முடியும் என்பதை நீங்கள் நம்புங்கள். எல்லாரும் உங்களோடு இல்லாமல் நீங்கள் தனிமையாக்கப்பட்ட போது நீங்கள் நம்புங்கள், யெகோவா ஷம்மா உங்க கூட இருக்கிறாரு. எல்லாராலும் கைவிடப்பட்ட போது நம்புங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. ஒன்றுமில்லாத நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்க முடியும். நீங்கள் அழுது கொண்டிருக்கும் போது கர்த்தர் உங்களோடு இருக்க முடியும். தனிமை உணரும் போது கர்த்தரோடு இருக்க முடியும். உங்கள் சூழ்நிலையை வச்சு கர்த்தர் என் கூட இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களை ஒரு நாள் விட்டு கர்த்தர் விலகுவதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார்.
இயேசு ஒருபோதும் மாறுவதில்லை. ஆண்டவர் யெகோவா ஷம்மா, அவர் உங்களோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23 படிக்கும்போது இம்மானுவேல் என்ற ஒரு அழகான பேர் ஆண்டவருக்கு இருக்கு. அந்த பேருக்கு அர்த்தம் என்ன? தேவன் நம்மோட, ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு உண்டு. அதுதான் அவருக்கு அவருடைய நாமத்தின் ஒரு நல்ல மகிமையான பேர் தெரியுமா? அவர் நம்ம கூட இருக்கணும்னு விரும்புகிறாரு. மத்தேயு புத்தகத்தை வாசிக்கிறோம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். ஹல்லேலூயா. சகல, இந்த வார்த்தையை யாரும் சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? இந்த வார்த்தையை நாம யாரையா பார்த்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மனைவி பார்த்து கண்ண சொல்ல முடியும், சகல நாட்கள் உன்னோடு இருப்பேன் சொல்லி பாருங்க. யார் யாரோடு இருப்பான் நமக்கே என்ன செய்யாது. யார் முந்திக்கிடுவான்னு யாருக்கும் தெரியாது. யார் ஃபர்ஸ்டோ, யார் செகண்டோ, யார் தேர்டோ, யார் ஃபோர்த்தோ, ரேங்க் போடுறது அவரு. ரேங்க் கார்டில் நீங்கள் ரேங்க் போடுங்க ஃபர்ஸ்ட் செகண்டு. நம்ம போகிறத பற்றி ரேங்க் போடுறது நம்ம கையில் இல்லை, அவர் தான் ரேங்க் போடுவார். ஆனால் சொல்லிக்கிறது, நான் உங்களுக்கு முன்னாடி போயிடுவேன், நான் உங்களுக்கு முன்னாடி போய் இப்படியே சொல்லிக்கிட்டு கிடக்குது. நீ முந்திக்கிறது யாரு சொன்னா? சகோதரியே சகோதரா, நீங்க ஃபர்ஸ்ட்னு யார் சொன்னா? யாருக்கும் தெரியாது இல்லை, அப்படித்தானே? இப்போ என்ன நடக்குன்னு தெரிய மாட்டாக்கு. நல்லா தான் இருந்தார், திடீர்னு சம்பவங்கள் நடக்கும். முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போ நடந்துட்டு ரொம்ப சம்பவம் நடக்கும். இருக்கிறது கிருபையில் ஓடுது வண்டி, நிற்பது நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபை. அவருடைய கிருபையில் வாழ்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது, சகல நாளில் இருப்பேன்னு, நான் உன் கூட இருப்பேன், யெகோவா ஷம்மான்னு சொல்கிறார். அடுத்து யெகோவா ரூவா. ஆமென், ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நானே நல்ல மேய்ப்பன். அதுக்கு எபிரேய மொழியில் யெகோவா ரூவான்னு அர்த்தம், நல்ல மேய்ப்பர். ஆண்டவர் நல்ல மேய்ப்பராக இருக்கணும்னா நம்ம நல்ல ஆடுகளாக என்ன செய்யணும்? இருக்கணும். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த காலவேளையில் ஆண்டவர் மேய்ப்பராக இருந்து ஆடுகளாகிய நம்மை மேய்க்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் மேய்க்கும் வழியை நாம் தீர்மானிக்க கூடாது, அவர் தீர்மானிக்கட்டும். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் தான் நல்ல பாதையில் மேய்க்க விரும்புகிறார். கர்த்தர் மேய்ப்பராக இருந்து நம்மை மேய்க்கும் பாதையை நாம் அல்ல, அவரே தீர்மானிக்கட்டும். நம்ம ஊர் மேய்ப்பர்கள் வேற, யூதர் இஸ்ரேல் மேய்ப்பர்கள் வேற. நம்ம ஊர்லலாம் ஆடு மேய்க்கிறவங்களை படம் பார்த்துருக்கீங்களா? ஆடு மேய்க்கிறவங்க ஆடு முன்னாடி போகும், மேய்ப்பர்கள் பின்னாடி போய் ஹாய் ஹாய்னு இங்கிட்டு ஓடுவாங்க, அங்கிட்டு ஓடுவாங்க, இப்படி மேய்ப்பாங்க. யூதர்கள் அப்படி கிடையாது. அவங்க பழக்கம் என்னன்னா, மேய்ப்பன் முன்னாடி போவார், ஆடு பூரா அவரை பின்பற்றி போயிட்டு இருக்கும். அதைத்தான் அவர் சொல்றாரு, ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறபடியே என்னை பின்பற்றி வருகிறது என்று சொல்றாரு. நான் நல்ல மேய்ப்பன் சொல்றாரு ஆண்டவர். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான்றாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பனுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு 5-6 ஆட்டுக்குட்டி வச்சு இயேசு மேய்க்கிற மாதிரி படத்தை பார்த்துருப்பீங்கள? ஆடு மேய்க்க இயேசு வந்தாரா? இல்லை, நம்மளை மேய்க்க தான் இயேசு வந்தார். அவர் ஆடு மேய்க்கிறவனா மாற்றிட்டாங்க. அவர் ஆடு அதெல்லாம் பார்த்தா வருத்தப்படுவார். ஏன்டா என்னை இப்படி ஆக்கிட்டீங்களா, ஆடு மேய்க்கிறாளா ஆக்கிட்டீங்களேன்னு நினைப்பார். நான் மனுஷனை மேய்க்க வந்தேன் அப்படின்னு ஆடு சொல்கிறாரு. நம்மளை மேய்க்க விரும்புகிறாரு. அவன் சொல்கிறான், என்ன மேய்க்க வேண்டாம், ஆடு மேய்ச்சிட்டு போகிறோம் அப்படின்ட்டு அவர் அனுப்பிட்டான். இல்லை, நம்மை மேய்க்க வந்த ஆண்டவர் நல்ல மேய்ப்பன், சரியான பாதையில் மேய்க்க விரும்புகிறாரு. அன்பானவர்களே, 6வது கவனிங்க, யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். 24வது வசனம், நியாயாதிபதிகள் 6:24. யாரா படிக்கலாம்? யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரியரின் ஊராகிய ஓப்ராவிலே இருக்கிறது. இதை நான் வாசிக்கிற போது யெகோவா ஷாலோம் என்ற பேர், அதனுடைய எபிரேய மொழியினுடைய மொழியாக்கம் என்னன்னா சமாதானம் தருகிறவர். யெகோவா ஷாலோம்னா சமாதானம் தருகிறவர். யூதர்கள் ஒருத்தர் பார்க்கும்போது ஷாலோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஷாலோம்னா சமாதான அர்த்தம். நம்மளை ஒருத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம்ல, பிரைஸ் தி லார்ட் சொல்கிறோம்ல, அவங்க ஷாலோம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க, கைப்பிடிச்சு சொல்லிவிடுவாங்க போல. பாருங்க, யெகோவா ஷாலோம்னா சமாதானம் தருகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு இந்த காலவெளி தேவனுடைய பிள்ளை, நம்ம ஆண்டவரை மாதிரி சமாதானம் தர்ற ஆளுக்கு வேற யாரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நம்மளால சிலரை சமாதானப்படுத்தவே முடியாது, ஆனால் கர்த்தர் தான் சமாதானப்படுத்துகிறவர். நீங்களாம் என்னெல்லாமோ வார்த்தையை சொல்லி பார்த்தா கூட அவங்க சமாதானம் ஆகிறதில்லை. ஆனால் தேவன் சமாதானம் கொடுத்தானா சமாதானம் ஆகிடுவாங்க.
சில மனிதர்கள் சமாதானன்ற பேர்ல ஆபத்தை கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கு சமாதானம் பண்றது. அவனை ஏற்கனவே வியாதியில் நொந்து நூலாகி டாக்டர் இப்படி சொல்லிட்டான்னு கவலைப்பட்டிருப்பான். அவன் வந்து எப்படி இருக்கீங்க, உடம்பு சரியில்லாம கேள்விப்பட்டேன். ஆமாம், இதே மாதிரி தான் ஒருத்தர் இருந்தார் 3வது தெருவில். அவருக்கு டாக்டர் சொன்னார் சரியாக இருந்தான்னு சொன்னார் டாக்டர். நம்பாதீங்க டாக்டர் சரியானா நம்பாதீங்க. இதே மாதிரி 3வது தெருவில் டாக்டர் அப்படி தான் சொல்லியிருக்காரு. அவர் 3 நாளே அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு சமாதானம் சொல்ல வருவான் பாருங்க வீட்டுக்கு. பிரைஸ் தி லார்ட். நான் சோமல்லாமல் இருக்கும்போது சிலர் சொன்னாங்க, உங்களுக்கு வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துடும், கவனமாக இருங்க, சுகர் வந்துடும், பிபி வந்துடும், இது வந்துருச்சுல்ல, இது வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கண்டினியூ ஆயிரும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு. நல்ல இந்த மாதிரி ஆள் 4 பேர் இருந்தால் போதும், சீக்கிரமாக அனுப்பிடுவாங்க. சோத்திரம். 40 வயசு ஆயிடுச்சா, சிலர்லாம் 40 வயசு ஆயிடுச்சா, ஆமாம் இப்போ சுகர் இருக்கணுமே, இல்லையே, இல்லை வரும் கட்டாயம், 40 வயசுல வந்துடும். இவனை மாதிரி ஆளை வச்சு என்ன செய்கிறது? ஆறுதல் சொல்கிறதுக்கு இவனை தான் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணும். இப்படி தான் சில ஆள்லாம் கேட்குறது, ஆறுதல் சொல்கிறவங்கெல்லாம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆறுதல் சொல்கிறதுல இப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கும்போது தேவன் நமக்கு ஆறுதல் சொல்கிறதில் வல்லவர். ஆறுதல் சொல்லுகிறவர்ன்றதை விட ஆறுதல் செய்கிறவர். பைபிள் அப்படி தான் இருக்குது, ஆறுதல் செய்கிறவர். அதாவது சொல்கிறது ஈஸிங்க, ஆறுதல் ஆக்குகிறது கஷ்டம். நம்மளாம் சொல்லத்தான் முடியும், செய்ய முடியாது. ஆனால் அவர் ஆறுதல் செய்கிறவர், ஆறுதல் ஆக்குகிறவர், ஆறுதல் படுத்துகிறவர், சமாதானத்தின் கர்த்தர் அவர், சமாதானம் தருகிறவர்ல. மார்க்கு சுவிசேஷத்தில் படகுல போய்கிட்டு இருந்ததான சீஷைகள் சமாதானமற்று போனார்கள். காரணம், கொந்தளித்த அலைகள், அடித்த காற்று முழக்கம், அதெல்லாம் பார்த்து சமாதானத்தை இழந்துட்டாங்க. ஆண்டவர் எழும்பி நின்று காற்றை அதட்டி அங்கே சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். நம்ம வாழ்க்கையிலையும் சில நேரம் ஓங்கி எழும்புகிற புயல் அலைகள் அப்படி வரும்பொழுது கர்த்தரே நமக்கு சமாதானத்தை தருகிறவர். அவர் சமாதானம் தரும் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை போல சமாதானம் தர ஒருவரும் இல்லை. எப்பெல்லாம் மனம் கலங்கி நிற்குதோ அப்பெல்லாம் கர்த்தரை நோக்கி யெகோவா ஷாலோம்னு கூப்பிடுங்க, அவர் சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, சில நேரங்களில் நம்முடைய கலக்கத்திற்கு கவலைகளுக்கு காரணம் இருக்கும், சில நேரங்களில் நம்முடைய கலக்கத்திற்கும் கவலைகளுக்கும் காரணமே இருக்காது. அந்த பாதையில் நீங்கள் போயிருக்கீங்களான்னு தெரில. சில நேரம் கவலையாக இருக்கும், யோசித்து பார்த்தா யாராவது நம்மளை திட்டியிருப்பாங்க. சில நேரம் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை தான் இந்த கவலைக்கு காரணம்னு நமக்கு முடிவு பண்ணிவிடுவோம். அதனால அதையே நம்ம நினைப்போம். ஆனால் சில நேரம் காலையில் எழுந்தபோது ஒரு மாதிரி இருக்கும். சொல்லியிருக்காங்க பாஸ்டர், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னன்னே எனக்கு தெரியல, காலையிலேருந்து ஏதோ பண்ணுது, மனசுக்கு சஞ்சலமாக இருக்கு, அப்படியே வேதனையோடு இருக்கேன், ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு யோசித்து பார்த்தா எனக்கு காரணமும் தெரியுதுல. காசெல்லாம் இருக்கு, சாப்பாடெல்லாம் இருக்கு, நல்லா தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் மனசில் நிம்மதி இல்லை, கவலையோடு கூட இருக்கிறேன். காரணம் தெரியாத கவலைகள் சிலருக்கு உண்டு. எனக்கு இந்த காலவெளியில் காரணம் தெரிந்த கவலைகளானாலும் காரணமே தெரியாத கவலைகள் பாரமானாலும் யெகோவா ஷாலோம் சமாதானத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களை, கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எந்த சூழ்நிலை இருக்கிறதோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற தேவனுடைய நாமம் இருக்கிறது. உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற தேவ நாமம் உடையவர் இருக்கிறார். அவர் யெகோவா ஈரேவாக, யெகோவா ராஃபாவாக, யெகோவா நிசியாக, யெகோவா ஷம்மாவாக, யெகோவா ரூவாவாக, யெகோவா ஷாலோமாக தேவன் உங்களோடு கூட இருந்து நடத்த போதுமானவர். வெறும் அவருடைய நாமத்தை தெரிந்து வைத்திருப்பதல்ல, அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த நாமத்திற்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் தோல்விகளில் இருக்கிறீர்களோ, நீங்கள் தேவைகளில் இருக்கிறீர்களோ, நீங்கள் சுகவீனத்தில் இருக்கிறீர்களோ, நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்களோ, நீங்கள் வழிநடத்த வழி இல்லாமல் இருக்கிறீர்களோ, நீங்கள் சமாதானமற்று இருக்கிறீர்களோ, உங்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமைகளை வெளிப்படுத்தி உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார்.
முடிஞ்சா எழுமி நின்று தேவ சமூகத்தில் சில நிமிடங்கள் மட்டும் ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் நமக்கு இருக்கிறது. எல்லாரும் நின்று ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர், நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினாலே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே இயேசுவே மை துதிக்கிறோம். தேவனே மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. உம் நாமம் வாழ்க ராஜா என் தந்தையே, உம் அரசு வருக ராஜா என் தந்தையே, வாழ்க ராஜா. அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா. கைத்தட்டி ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா. கைத்தட்டி பாடும் சேர்ந்து உற்சாகமானி. ஆமென். ஓசன்னா. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. சொல்லுவோமா? யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. வாழ்க ராஜா, ஹல்லேலூயா, வாழ்க ராஜா, ஹல்லேலூயா, வாழ்க ராஜா, ஹல்லேலூயா, வாழ்க ராஜா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்லூயா, ஹோசன்னா. யெகோவா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ராபா, சுகம் தருபவரே. யெகோவா ராபா, சுகம் தருபவரே. வாழ்க ராஜா, ஹல்லேலூயா, வாழ்க ராஜா, ஹல்லேலூயா, வாழ்க ராஜா, ஹல்லேலூயா, வாழ்க ராஜா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவர் யெகோவா ஈரேவாக நிசியாக இருப்பீராக. ஆண்டவரே நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்கள் சூழ்நிலைக்கேற்ற அற்புதம் செய்யும் நாமமுடையவர் நீர். ஆண்டவரே இன்னைக்கு இந்த கால வேளையில் நீங்கள் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்கள் சூழ்நிலையை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இந்த நேரத்தில் தேவன் அவர் அற்புதம் செய்கிற நேரம். நாம் அதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் பிரச்சனையில் இருக்கலாம், தேவைகளில் இருக்கலாம், உங்களால் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட அதை நீங்கள் சொல்ல போறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு யெகோவா ஈரேயா இருப்பாரு, யெகோவா நிசியாக இருப்பாரு. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளையில கரங்களை உயர்த்தி தங்கள் தேவைகளை தங்கள் பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தும். உமது ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தாரும். ஆண்டவர் தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும். நீரே கிருபை பாராட்டும். ஆண்டவருடைய கரமுடைய பிள்ளைகளை தாங்கட்டும். ஆண்டவரே
தாங்கட்டும் ஆண்டவரே. தேவாதி தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறையா ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் பெயர்கள் வெறும் பெயர் அல்ல, அது வல்லமை நிறைந்தது. அந்த நாமத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள விரும்புகிறோம். அந்த நாமத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். இன்னைக்கு இந்த காலையில் ஆண்டவரே ஜெபித்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு உம்முடைய நாமத்தின் வல்லமை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பெயர்கள் எல்லாம் சும்மா கூப்பிடுறது தான், ஆனா உங்க பேர் கூப்பிடுறதுக்கானது அல்ல, அற்புதத்துக்கான பேர். அற்புதத்துக்கான பேர் உங்க பேரு, அற்புதத்துக்கான பேர் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த காலையில் அது நடக்கட்டும் ஆண்டவரே. கண்ணீரோடு இந்த ஆலயத்துக்கு வந்தபடியே பிள்ளைகள் உங்க நாமத்தினால் அற்புதத்தை காணட்டும் ஆண்டவரே. ஒரு பாதுகாப்பை உணரட்டும் ஆண்டவரே, ஒரு விடுதலை உணரட்டும் ஆண்டவரே, ஒரு சுகத்தை காணட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் மனதிலிருந்து உள்ளத்திலிருந்து அந்த சந்தோஷம் பொங்கட்டும். அவருடைய வாய் சாட்சிகள் அறிவிக்கட்டும். கர்த்தர் எனக்கு யெகோவா ஈரேவா இந்த வாரத்தில் இருந்தார்னு அவங்க சொல்லட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.